அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்பட்டு மன நிம்மதி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். உறவினரிடத்தில் இருந்த மனத்தாக்கல்கள் நீங்கக்கூடியதாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்ட பெறுவாங்க. சந்திரனுடைய சஞ்சாரங்கள் இந்த வாரத்தில் அனுகூலமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. செவ்வாய் 2ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவாங்க. குடும்பத்தில் குழப்பமான ஒரு நிலை நிலவக்கூடியதாக இருக்குது. கவலையால் உடல்நலம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் புதன் 11ஆம் இடத்துல இருக்காரு. பெண்களால் உங்களுக்கு பண வரவு உண்டாகும். பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்காரு. தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள் நண்பர்களாக மாறுவாங்க. வெளி வட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். ஊக்கத்துடன் உங்களுடைய தொழிலை நீங்கள் நடத்துவீங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. காதலியை கரம் பற்றி மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் இருக்குது. குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு குறை தீரக்கூடியதாக இருக்குது. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. எச்சரிக்கையுடன் வாகனங்களை ஓட்ட வேண்டியது நல்லது. எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கு. கேது 5ஆம் இடத்துல இருக்காரு. அசாத்திய துணிவோடு உங்களுடைய தொழிலை நீங்கள் நடத்துவீங்க. வேண்டாத விரோதிகள் பணிந்து போவாங்க. மக்களால் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் குரு, தன வாக்கு, குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், சனி, லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. 3ஆம் இடத்தை சூரியன் பார்க்கிறார். மனதில் இருந்த குழப்பங்கள் கவலைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. தைரியம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைத்தாலுமே செலவுகள் அதிகரிக்கும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்காக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தயக்கத்துடன் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலை காணப்படும். உறவினர்களுடைய வருகை இருக்கக்கூடியதாகும். சொத்துக்கள் வாங்க எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு தாமதப்படலாம். பெண்களுக்கு எடுத்த முடிவை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. கலைத்துறையில் சில அவசியமான தேவைகளுக்காக நீங்கள் செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடியதாகவும் தெளிவான ஒரு சிந்தனை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாகவும் வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் தாய்வழி உறவினர்களால் எந்தவித உதவியும் உங்களுக்கு இருக்காது. உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். சிலருக்கு காரிய தடைகள் காலதாமதங்கள் காரணமாக பின்னடைவுகள் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய ஆதரவால் உங்களுடைய பணிகளில் முன்னேற்றங்களை அடைய நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய ஒரு பயணங்களால் இன்புறுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு பதிவு உயர்வின் மூலம் பண பயன்களை நீங்கள் அடைவீங்க. வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்காவிட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்களில்
உங்களுக்கு சில மாற்றங்கள் வந்து சேரும். பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பு வந்து சேரும். சிலருக்கு வெளியூர் மாறுதல்கள் கிடைக்கக்கூடியதாகும். உடனே நீங்கள் கைவிட்டாலும் அதற்குண்டான வித்தைகளை நீங்கள் இப்பொழுது போட வேண்டியது காலகட்டமாக இருக்குது. பெற்றோர்களுடைய நலனை கவனிக்க வேண்டியது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீடு மாறிக்கொள்ள விரும்புபவர்களுக்கு மாறிக்கொள்வதற்கான தருணங்கள் வந்து சேரும். புதிய வாகனங்கள் யோகம் வந்து சேரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதும் கருத்து சொல்வதையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். மிருகசீரிசம் 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலுமே சரி சமமான எண்ணங்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். தத்துவம் நிறைந்த ஆராய்ச்சியிலே ஈடுபாடு அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது. பாக பிரிவினை முயற்சிகளின்றி நல்ல ஒரு சூழ்நிலையில் நடைபெறும். இளைய சகோதரர்கள் குடும்ப பராமரிப்பு தொழிலில் ஈடுபட்டு லாபங்களை சேர்ப்பாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். வேலைப்பளு காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படும். வீட்டில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டம் என ஆனந்தம் பொங்கக்கூடியதாகவும் இருக்குது. இதன் காரணமாக சில அஜீரண தொல்லைகள் ஏற்பட்டு மருத்துவர்களிடம் செல்ல வாய்ப்பு இருக்குது. தொலைதூர பயணங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய ஒரு வழிகள் உங்களுக்கு தென்படலாம். இதன் நாட்களாக நீங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளின் அனைவரின் ஒரு பாராட்டையும் பெறுவீங்க. பதவி உயர்வு எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குது. அரசாங்கத்திடம் இருந்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை சீராக இருக்குது. சிலருக்கு வீட்டில் திருமணத்திற்கு வரன் தேடுபவர்கள் முயற்சிகளில் முனைப்பாக இறங்குவாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். மனோதைரியம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதிர்பார்த்தபடி வழிகளில் தனவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். தந்தை வர்க்கத்தினால் நன்மைகள் பல ஏற்படலாம். அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வாகன வசதியும் நல்ல கல்வியும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைத்து புகழ் ஓங்கக்கூடியதாக இருக்குது. வாக்கு வன்மை ஓங்கி இதன் மூலம் ஆதாயம் அடைவீங்க. பூரண சயன யோகம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாகும். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமும் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ளவும் வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் இருக்கக்கூடாது. 1 ரூபாய் இருந்தாலும் 100 ரூபாய் இருந்தாலும் சரி அதற்கு ஒரே மதிப்பை நீங்கள் கொடுத்து நடக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்துல மேலதிகாரிகளுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. அந்த அலுவலகத்தில் நீங்கள் சுத்தம் செய்வர் இடத்துல சரி மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.